ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 பிக் பாஸ் வீடியோ பற்றி எரிஞ்சிட்டு இருக்குதாங்க சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி கமருதீன் மேட்டர் தாங்க. கமருதீன் பார்த்தீங்கன்னா ஒரே பதற்றமாகவும் பயமாகவும் தான் இருக்கார். எந்த நேரத்தில் ஆதிரை வந்து அந்த ஃபேமிலி பாஸை பார்வதிகிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கமருதீன் வந்து எதோ யோசிச்சுட்டு இருக்காரே தவிர அவர் வந்து என்ன பண்ணுறதுனே அவருக்கும் புரியல தான் சொல்லணும். பார்வதி அம்மா உள்ளே வராங்கன்னு தெரிஞ்சோடனே அவருக்கு வந்து பயம் இன்னும் அதிகமாகிடுச்சு. என்ன கேட்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் தேவையில்லாததெல்லாம் பேசியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமருதீன் பற்றி பார்வதி வந்து வாட்டர் மெலன்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பேட் டச் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை வந்து வாட்டர் மெலனுமே ஒரு இடத்துல வந்து கமருதீன்ட்ட சொல்லிடுவார். ஸோ அந்த டைமில் வந்து கமருதீன் போய் கேட்பார், நான் தெரியாமல் சொல்லிட்டேன்டா, சாரிடா, என்னை மன்னிச்சிட்டு இனிமேல் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு பார்வதி அப்போவே சாரி கேட்டு முடிச்சிட்டாங்க அந்த மேட்ரை. பட் இப்போ எதுக்கு கமருதீன் அந்த மேட்ரை கொண்டு வரான்னு தெரில. என்னென்னா அவருக்கு ரீசன் பார்க்குறாரு. இப்போ பார்வதி விட்டு விலகணும் அவருக்கு. இன்றைக்கி அதுதான் அவரோட வந்து பயம். ஏன்னா நாளைக்கு அவங்க அம்மா வந்தாலும் எதாவது கேட்பாங்க. ஸோ அவங்கள நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ இப்போவே கட் பண்ணி விட்டுட்டா நான் பண்ண தப்பு தாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, எனக்கு உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு எஃப்ஜே என்ன தப்பு பண்ணாரோ அதே தப்பை வந்து இவர் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. பட் ஆனால் பார்வதி விடுற மாதிரி இல்லை. அப்பப்போ போயிட்டு கேட்டுட்டு அவங்கள வந்து சால்வ் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அவங்க லைஃப்க்கு இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்வதியால் நிம்மதியாக இருக்க முடியாது. உண்மை சொல்லணும் அதுதான். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோவில் சொல்லியிருப்பார், உன்னை பேட் டச் பண்ணுறது என்ன ஐஸ்வர்யா ராயான்னு சொல்லிட்டு. அப்போ ஐஸ்வர்யா ராய் மட்டும்தான் இவர் பேட் டச் பண்ணணும்னு நினைக்கிறாரா? புரியல அவர் என்ன சொல்ல வராருன்னு, என்ன கன்வே பண்ண வராரு மக்களுக்குன்னு. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது வேறு ப்ரமோவில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அவருக்கு வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து மக்கள்கிட்ட உருவாக்குன்றது தெரியாமல் போச்சு. இல்லை அவர் கோவத்தில் என்ன பேசுகிறாருன்னு தெரியாமல் பேசுகிறார். அப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து பார்வதியை லவ் பண்ணுறேன் நானுன்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாமே ஒரே ஃபேக்கா? ஸோ சும்மா டைம் பாஸ்க்கு பார்வதி யூஸ் பண்ணுறாரா? ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் இப்போ எனக்கு இருக்கிற இதே சேம் கொஸ்டின் தான் எல்லாருக்குமே இருக்கும். பிக் பாஸ் லைவ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சேரை தூக்கி அடிக்கிறாரு, சாப்பிட்ற அப்படியே தட்டை தூக்கி போட்டு போகிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. அவர் முகமே வந்து நார்மலான முகம் இல்லை, ஒரு ரொம்ப விக்ரஸாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஆளை வந்து பார்வதி வந்து இன்கேஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலுமே கண்டிப்பாக வந்து லைஃப் நல்லா இருக்காது. பார்வதி உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து எதுக்காக வந்தீங்க? கேம் விளையாட தான் வந்துடுங்க. அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் இதோட கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கேமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் டாப் 5 கண்டஸ்டண்ட்டாக வரதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. தேவையில்லாமல் இந்த லவ் கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காதீங்க. அவன் வந்து செட் ஆக மாட்டான் லைஃப். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி அவன் கேரக்டரே இப்படி தான். ஆதிரியே ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, அவன் ஒரு ப்ளே பாய் மாதிரி தான் சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் புத்தி வருதா பாருங்கள். ஒழுங்காக வந்து கேமை மட்டும் விளையாட்டு ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு பாருங்கள் பார்வதி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம் மக்களே. நன்றி.